கபம் மேலே ஏறி தான் உயிர் போகிறது, தெரியுமா தெரியாதா? பித்த வருமானா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பான், அவனை கொண்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கூட நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். மற்றவன் வாத வருமானா கையை காலப்பட்டு இழுத்துருக்கான், சாக மாட்டான், அதை கூட்டிகிட்டு போய் ஏதாவது ரொம்ப டைம் இருக்குது, உங்களுக்கு ஹீலிங் பண்ண டைம் இருக்குது. இந்த கப வர்மம் தான் உயிரை போக்கக்கூடிய வர்மம். அதனால் கபம் யமன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கபம் என்னது யமன். வாசி யோகாவில் சொல்லுவோம், வாசி வாத்தியார் சொல்லுவார், கபம் கோலை யமன். அதனால் அதை குறைக்கணும். அதை குறைக்கணும்னா உங்களுக்கு நார்மலாக இருந்தால் குறைக்கக்கூடாது, அதிகமாக இருந்தால் தான் குறைக்கணும். எல்லோரும் சாப்பிட்டு கீழே போயிட்டாலும் நோய் வந்துடும், 15 நோய். சரி, இந்த கபவர்மம் தான் உயிரை எடுக்கும்னு உள்ள ஞாபகம் வச்சுருங்க. அது எப்போ எடுக்கும்? கபம் கபம் ஏது நாடி வழியாட்டு ஏறும்? கபம் ஏது நாடி வழியாக ஏறும்? எழுதிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாண்டாம். பித்தம் பிங்கலை வழி பித்தம் ஏறும். ஏன்னா டைம் வேஸ்டோட. இடகலை வழி வாதம் ஏறும். இடகலை வழி வாத வர்மம்னா இடகலையில் வாதம் ஏறிக்கிட்டு இருக்கும், அது பாதிப்பு இருக்கும். ஓகே, அடுத்தது கபம் ஏறுறது சுழுமுனையில். அப்போ சுழுமுனையில் கபம் ஏறி அப்படி எத்தனை பெர்சன்டேஜ் ஏறினா உயிர் போகும்? எத்தனை பெர்சன்டேஜ்? இதெல்லாம் சிவயோகாவில் இருக்குது. மற்ற வர்ம ஆசானிகள் சொல்ல மாட்டாங்க, அதனால தான் சொல்ல. இதெல்லாம் சிவயோகாவில் இருக்குது. 98% கபம் மேலே, 25% இருக்கக்கூடிய கபம் ஏறி 98% வந்தால் 2% ஸ்பேஸ் ஏறி வரும்போது தான் உயிர் போகும். என்னது? 2% ஸ்பேஸ் வராமல் இருந்தாலும் உயிர் போகாது. 98% மேலே கபம் ஏறவும் செய்யாது. அப்போ கபத்தை இறக்க சித்தர்கள் இதை வச்சு தான் அவங்க உயிர் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு உயிர் போகிற மாதிரி வந்தோன்னா இது நாடிகளை ஏதாவது ஒன்றா க்ளோஸ் பண்ணி கபம் கீழே போயிடும். அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு இந்த டெக்னிக் வச்சு வயசான ஆள்கள்லாம் ஜாகிரதை பார்த்தீங்களா? அமாவாசை டைமில் தான் சாவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அமாவாசை. அப்போ அமாவாசையை முந்தின நாள், அடுத்த நாள், 3 நாள் உங்கள் பாட்டி தொந்தரவு போனால் போட்டுன்னு நீங்கள் விட்டால் சும்மா விட்டுருங்க. காப்பாற்றணும்னு நினச்சா ஒரு 2-3 நாள் இடையிடையே போய் ஏதாவது ஒரு நாஸ்டலில் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த அம்மா 3 நாள் நீங்கள் காப்பாற்றி விட்டால் அடுத்த அமாவாசை வரை ஓடிடும். எப்படி? இது நான் டெக்னிக் பயன்படுத்தி நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ கபம் ஏறினா தான் உயிர் போகும். அது 98% வந்தால் தான் உயிர் போகும். அதில் 2% ஸ்பேஸ் ஏறினா தான் உயிர் போகும். ஸ்பேஸ் வந்தால் தான் உயிர் அப்படி லிஃப்ட் ஆகி போகும். அப்போ சித்தர்கள் என்ன பண்ணுவான்னா, ஸ்பேஸை ஏற விட மாட்டான், இல்லாட்டா கபத்தை கிளப்பிட்டு போயிடுவான். இந்த டெக்னிக் என்ன டெக்னிக்? ஒரு நாசியை அடித்தா எப்படி அந்த நீங்கள் கேன்சல் பண்ண முடியும்னு உள்ளதை இப்போ நோட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இடகலைன்னு சொன்னால் அது பராசக்தி கலை, சக்தி கலை. ஃபீமேல் வரும்போது மைனஸ் தானே போடுவோம், மைனஸ் தானே சிம்பிள், ஃபீமேலுக்கு மைனஸ் சிம்பிள். அப்போ மைனஸ்ஸு. பிங்கலை மேல் சிவகலை, அப்போ அது ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் -1, அப்புறம் +1. ஓகே, ஆனால் சுசும்னா என்னது? 0. என்னது? 0. சுசும்னா 0ல் இருந்தால் தான் கபம் ஏறும். இப்போ சுசுனா எப்படி 0 ஆகும்? வாதம் பித்தம் சமநிலைப்பட்டால் தான் ஏறும், சரிதானா? -1 ப்ளஸ் -2 டோட்டல் பண்ணால் 0. உங்கள் பிங்கலையில் 50 இருக்குது, சுசும்னா இது இடகலையில் 50 வந்தால் தான் சுழுமுனை 0 ஆகும். 0 ஆனால் தான் கபம் மேலே ஏறும். என்ன? 0 ஆனால் தான் கபம் மேலே ஏறும். அப்போ நீங்கள் ஒன்றா அடைச்சிட்டா, நான் இம்பேலன்ஸ் வந்துட்டா 50 உள்ளது நீங்கள் வலது நினைச்சா 50லேருந்து அப்படி 45 ஆயிரும். அப்போ சுழுமுனை க்ளோஸ் ஆகிடும். எப்படி? இல்லை, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுழுமுனை க்ளோஸ் ஆனால் கபம் மேலே கீழே இறங்க தொடங்கிடும். எப்படி? சுசுமுனையை க்ளோஸ் பண்ணால் கபம் கீழே இறங்க தொடங்கிடும். க்ளோஸ் பண்ணோம்னா இம்பேலன்ஸ் சுட் பி காஸ்டின் இடகலையா பிங்கலை. அது ஏதாவது எந்த ஒரு நாஸ்டியை அடைச்சாலும் கீழே இறங்க தொடங்கினேன். அப்போ நல்லா இறங்கின பிறகு உங்களுக்கு தைரியமாக அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு டைம் கிடச்சிடும். ஓகே, இந்த சீக்ரெட்டு வர்ம நூலில் இல்லை, சிவயோகா நூல்களில் இருக்குது, சரயோகாவில் இருக்குது. அதனால தான் சொன்னேன், இந்த இது நீங்கள் புரிஞ்சு வச்சுருங்க ஒன்று. சரி, அப்போ இது கோல்டன் அவரை கேன்சல் பண்ணக்கூடிய டெக்னிக் முக்கியம் தானே? அதாவது நீங்கள் ஒரு ரோட்டு சைடு ஒருத்தன் ஆக்சிடென்ட் என்ன ஒன்று மயங்கி கிடந்தால் கூட பண்ணலாம்ல, அது நீங்கள் அது பண்ணிக்கலாம். சரி, இப்போ நமக்கு இப்போ என்னதுன்னா, இப்போ நான் சொன்னேன் இத்தனை அவர் ஆகி இல்லைன்னா காப்பாற்றலைன்னா இறந்து போவோம். அதுக்கு பேர் ஃபேட்டல். நான் ஃபேட்டல் சாக மாட்டான். அதை நீங்கள் மெதுவாக எடுத்து கூட இது ஹெல்ப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன மேட்டர்னா, ஃபேட்டரில் இப்போ ஒரு காலம் 90 மினிட்டு 90 மினிட்டு நாளைக்கு கழிஞ்சானா என்ன ஆகும்? 90 தண்ணி எடுத்துட்டு 90 இல்லை, அதாவது 90
கழிஞ்சிட்டு 90 நாழிகை கழிஞ்சாங்கன்னா என்ன ஆகும் அதான் அறியணும்ல. திறந்த கால வர்க்கத்தில் அது பண்ணோன்னா இறந்துருவாங்க. இதுக்கு 90 நாழிகை கழிஞ்சால் என்ன ஆகும் அதுதான் வேணும். என்ன ஆகும் சொல்லுங்க. இதெல்லாம் தான் முக்கியம். உறக்க காலம் அந்த வரல குத்துனா அதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் மாட்டிடுவீங்க. 90 நாழிகை கழிஞ்சால் கோமாவுக்கு போயிடுவான். என்னது இதுதான் முக்கியம். கோமா 3 கோமா பேசிட்டு நான் வந்து காப்பாற்றி விட்டுருங்க. என்னது 90 நாழிகை கழிந்தால் காப்பாற்றலைன்னா கோமாவுக்கு போயிடுவான். என்னது கோமாவுக்கு போயிடுவான். நீண்ட உறக்கத்தில், நீண்ட உறக்கம்னா கோமாவுக்கு போயிடுவான். இது எனக்கு என்னாச்சுன்னா ப்ராக்டிக்கலாக நான் 3 பேரை காப்பாற்றி விட்டுருக்கேன். இப்போ என்னன்னா முதல்ல வைக்கத்தில் ஒரு ஆள், அவன் பையன் என்னோட ஸ்டூடெண்ட்டு, அப்பா கோமாவில் படுத்திருக்காரு அப்படின்னா நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது இங்கே இருக்குது. இந்த இதில் நீங்கள் வந்து இந்த வர்மா டச் பண்ணால் இந்த பகுதி, இந்த விரலுக்கு இந்த பகுதியை, இந்த விரலுக்கு இந்த பகுதியை வந்து தண்ணி எடுத்து வேறு பாட்டில் சொல்ல புரிஞ்சா இந்த பகுதி இந்த இதாக இருக்குல்ல, இந்த ஏரியா வச்சு நீங்கள் கொண்டு போனீங்களா எல்லாம் என்ன நட்சத்திரம் வச்சு ஒரு மேக்னெட்டிக் புல் அதில் இருக்குது. மேக்னெட்டிக் வேணால் வச்சு தடவி பாருங்கள். இந்த ஏரியா வச்சு தடவுனா அந்த குரூவில் ஒரு எங்கே நீங்கள் தடவுனா அது ஒரு கூலிங் அண்டு, அதாவது கூலிங்கில் 2 கூலிங் இருக்குது. வாட்டர் கூல் அண்ட் சந்திரா லூனார் ட்ரை கூல். அதுக்கு பேர் லூனாருக்கு கூல் என்ன ட்ரை கூல். இங்கே தண்ணிக்கு உள்ள காலை விட்டால் கூல், அது வாட்டர் கூல். நிலா சோறு சாப்பிட்றாங்கல்ல அது வந்து ட்ரை கூல். புரிஞ்சுதா? அப்போ அது கிளாசிஃபிகேஷன் அப்படி பண்ணி வச்சுருக்கு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு இந்த இது அப்போ இவன் வந்து கிளாஸ் எடுத்தேன் நேராக போயாச்சு. நீங்கள் இந்த பார்த்து சில நூல்களில் வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் இடது பக்கம் தான் இருக்குது. மெஜாரிட்டி நூலில் இடது பக்கம் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் இது இருக்குது. இந்த மாதிரி உள்ள இதில் வந்து அது இப்போ எல்லாருமே தொட்டு பாருங்கள். இதில் ஒரு பல்சேஷன் இருக்கும். இந்த ஏரியா வச்சு தொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பல்சேஷன் இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் இது இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல அந்த இடம் தான் இது. அது வெளிப்பக்கம் தான் இருக்குது. புரியுதா? வெளிப்பக்கம் தான் இருக்குது. நேற்றைக்கு இந்த விரலை ஏற்றிக்கான அது எப்படி தெரியுமா? ஃபைட்டிங்கில் ஒருத்தனை மயக்கி போடுறதுக்கு தான் அந்த டெக்னிக்கு. ஃபைட்டிங்கில் இப்போ கை கொண்டாட இவரை தள்ளி போட்டு இந்த விரலை பிடிச்சி அந்த இடத்துல இப்படி ஏற்றி வச்சுட்டிங்கன்னா அது 72 செகண்ட் என்ன அந்த ஆள் மயங்கி விழுந்துடும். ஷட் டவுன் ஆகும். பிரெயின் ஷட் டவுன் ஆகிறது. மயங்கி விழுதுன்னா என்னது? பிரெயின் ஷட் டவுன் ஆகுது. பிரெயின் ஷட் டவுன் ஆகிடும். அது ஓவர் இம்பல்ஸு. ஏன் மயக்கம் போட்டு விட்றான் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் மயக்கம் போட்டு விட்றான்? மயக்கம் போட்டு விட்டா வர்மா மயக்கமாக சரி ஏது மயக்கமாகிட்டேன் இருந்தாலும் சும்மா ஓவர் டென்ஷன் ஆனாலும் ஃபோன் கால் வந்தால் மயங்கி விழுறான். இல்லை எதுக்கு மயங்கி விழுறான் சொல்லுங்கள். எதனால் மயங்கி விழுறான்? யார்? பிரெயின் முதல்ல மயக்கம் விழுதுன்னா பிரெயின் ஷட் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். பிரெயின் ஏன் ஷட் டவுன் ஆகுது? பிரெயின் ஏன் ஷட் டவுன் ஆகுதுன்னா சிக்னல்ஸு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுது. எப்படி சிக்னல்ஸு லெஃப்ட் சைடுலேருந்து ரைட்டுக்கு போகுது? சிக்னல்ஸு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டு போகக்கூடிய நாடி சேனல் நர்வு என்னது? என்ன நர்வு? எழுதுங்க. கார்பஸ் கொலாசம். ஏ பஞ்ச் ஆஃப் நர்வ்ஸ் எழுதுங்க. லட்சக்கணக்கான செல்ஸ், நர்வ் செல்ஸ் உள்ள கார்பஸ் கொலாசம் that takes impulse and energy impulse from left brain to right brain எழுதிருங்க. அதுக்கு எல்லா நர்வுக்கும் பேரலாக நாடி சேனல் உண்டு. அந்த நாடி சேனல் ஒரு பஞ்ச் ஆஃப் நாடி சேனல் இருக்குது. அதுதான் சித்திரணி நாடி எழுதிருங்க. சித்திரணி நாடி தான் லெஃப்ட் பிரெயின் டு ரைட் பிரெயின் சிக்னல்லாம் கொண்டு போகுது. நர்வு பாட்டு வந்து அது அப்போ கொண்டு போகும்போது என்னாச்சுன்னா நிறைய டென்ஷனில் நிறைய வந்து சிக்னல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது ஃபயர் ஆகுது. புல்லட் மாதிரி தான் ஃபயர் ஆகுது. அதெல்லாம் இப்போ வந்து அவனை கண்டுபிடிச்சி போட்டாச்சு. இப்படி புல்லட் மாதிரி ஃபயர் ஆகுது. அதாவது தாட் ப்ராசஸ் எப்படின்னா தாட் ப்ராசஸ் அதுக்கு பேர். இங்கே வந்து இங்கே ஆண்டனா வச்சுருக்கீங்களா ரேடியோ, அதே மாதிரி வச்சு இதில் வந்து புல்லட் மாதிரியாக ஒன்றாக போகுது. அது அட் ஏ டைம் சாதாரணக்காரனுக்கு எத்தனை தாட்டு டாலரபிள், சாதாரணக்காரங்களுக்கு எத்தனை தாட்டு, இதெல்லாம் ஆர்டிசத்துக்கும் தேவை. ஆர்டிசம் குழந்தைன்னா சொல்லி இது ஆக்சுவலி ஆர்டிசம் பிரெயின்னா சூப்பர் பிரெயின். நிறைய பேர் தெரியாது. ஆர்டிசம் சூப்பர் பிரெயின் ஞாபகம் வச்சுருங்க. நீங்கள் ஆர்டிசம்னா நம்ம புத்தி குறவு இல்லை, ஓவர் புத்தி கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் குழப்பம். சரி, சாதாரணக்காரங்களுக்கு 19 தாட்ஸ் வர பெர் வினாடி ப்ராசஸ் பண்ண முடியும். 19 வர. ஆர்டிசம் பையங்களுக்கு 50க்கு மேலே போயிடுது, 49க்கு மேலே போயிடுது. அதில் தான் ஆர்டிசம். ஏன்னா சிக்னல் தகராறு, ஓவர் சிக்னல், கியூயிங் சிக்னல் வந்து கியூ சிஸ்டம் ஆகுது. இதனால தான் ஆர்டிசம். அப்போது இந்த ஆர்டிசம் சைல்டு தான் என்ன ஆகுனா பெரிய சயின்டிஸ்டாக யார்? எயின்ஸ்டீன் வந்து ஆர்டிசம் சைல்டு தெரியுமா உங்களுக்கு?
ஏன்சின் ஆட்டிசம் சைல்டு. அப்போ 49க்கு மேலே போகக்கூடிய நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொஞ்சம் 30 ஆக்கிட்டேன்னா அவன் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடுவான். புரிஞ்சா? இப்போ ஆர்டிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது பாருன்னா வந்து இது பண்ணிடுவான். அந்த ஓவர் சிக்னல் போகுமா, அது ஷட் டவுன் ஆகுது. எதனால தான் பிரெயின் ஷட் டவுன் ஆனால் நீங்கள் தண்ணி தெளித்தா எழும்புவான். தண்ணி கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி தெளிக்க விட, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். மயங்கி விழுந்துட்டாங்க, அப்போது தண்ணி எடுன்னு உடனே போட்டு அடிச்சிங்கன்னா நீங்கள் அவனை கெடுக்குறீங்க, பிரெயின் டேமேஜ் ஆகும். மயங்கி கிடக்குன்னா கொஞ்ச நேரம் கிடக்க விடணும். என்னது, அதுக்கப்புறம் தான் தண்ணி போட்டு எழுப்பணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு வந்து அவங்க காது வழியாக சிக்னல் வெளியே போகும். மயங்கி கிடக்கவனுக்கு காது கிட்ட கையை கொண்டு வைங்க, ஹீட்டாக இருக்குங்க. மயங்கி கிடக்கவனு காது கிட்ட என்னது பண்ணால் ஹீட்டாக இருக்கும். அப்போ அது சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக டெஃப்யூஸ் ஆகி நார்மலான அவனே எழுப்பிடுவான். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே தண்ணியை தெளித்து என்ன ஆச்சுன்னா அவனுக்கு மண்டையில் இன்னும் ஸ்டோராக இருக்கும்ல, எழுப்புனா மண்டைக்குள்ளே கல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல. அப்போ லேட்டு நீங்கள் வந்து அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தண்ணி விட்டு எழுப்பணும். இல்லைன்னா நீங்கள் வந்து தட்டி எழுப்புறது எப்படி? தட்டி எழுப்புறது